மோட்டோல இருந்து லான்ச் ஆகிற இந்த புது டிவைஸை நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ணிருக்கேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதுக்காக நான் டைம் டிராவல்லாம் பண்ணல. மோட்டோ தான் 6 மாசத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண டிவைஸை குட்டி குட்டி சேஞ்சோட மறுபடியும் G45 5G அப்படின்ற நேம்ல ஆகஸ்ட் 21ஆம் தேதி ரீலான்ச் பண்ண போறாங்க. இதுல அப்படி என்னதான் சேஞ்ச் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, போன டைம் பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் மோட்டோ G34ல யூஸ் பண்ணிருந்தாங்க. அதை இப்ப கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 3ஆ மாத்துறாங்க. போன முறை G34ல ஒரே ஒரு வீகன் லெதர் ஃபினிஷ்கான கலர் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த முறை 3 கலருமே வீகன் லெதர் ஃபினிஷ்ல வருது. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு போன டைம் வந்து ஸ்னாப்டிராகனோட 695 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த முறை பெரிய சேஞ்ச்லாம் கிடையாது. 6S Gen 3ன்ற நேம்ல அதே ஸ்னாப்டிராகன் 695 ரீலான்ச் பண்ணிருக்காங்க. சிப்பும் ரீபிராண்ட், மாடலும் ரீபிராண்ட். ஓகே, இதை தவிர்த்து பார்த்தோம்னா டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி எல்லாமே டிட்டோவா சேம் தான். வேற ஏதாவது விட்டுட்டுனா இந்த Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ், 1 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், UFSல 2.2, அதுக்கடுத்து LPDDR4X RAM எல்லாமே டிட்டோவா மோட்டோ G34ல பார்த்தா அதே தான் இதுலயும் இருக்க போகுது. இந்த டிவைஸை நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா? ஆகஸ்ட் 21ஆம் தேதி இதை என்ன பிரைஸுக்கு கொண்டு வருவாங்க? பிரைஸை குறைப்பாங்களா, கூட்டுவாங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. இன்னும் எக்கச்சக்கமான ரிவ்யூஸ்ல பாக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.